18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கும் வழக்கம் போல உங்களுக்கான பல்வேறு விஷயங்களை எடுக்கி அடுக்கி சூப்பரா வச்சிருக்கிறோம். வாங்க சரட்டுன்னு போய் பார்ப்போம். அடுத்து நேராக திருவண்ணாமலைக்கு போகிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பௌர்ணமியும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால அன்னதானத்தை அளவரிய அளவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அன்னதானம் போட்டிருக்காங்க. யார் தெரியுமா? ஜப்பான் நாட்டுக்காரங்க. நம்ம நாட்டுக்காரர்களும் மிரண்டாக. ஆனால் பாருங்க, அவங்களுடைய இன்னொரு சூப்பரான விஷயம், நம்ம ஆளுங்க சாப்பிட்ட அப்படின்னு தூக்கி போடுவாங்கல்ல, அந்த குப்பையெல்லாம் எடுத்து நீட்டாக சேகரித்து வச்சிருக்கிறாங்க. ஜப்பான்காரங்க தாயா, பார்த்து கத்துக்கிடுங்க. பாருங்க, இன்னொரு நிகழ்ச்சியான விஷயம். அதாவது நாம போட்டிருக்க குப்பைகளெல்லாம் எடுத்து அதை அழகுபடுத்தி அதை வச்சு ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்தா இங்க கன்னியாகுமரியில் ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் வண்டியை ஓட்டிக்கிட்டு பயணிகளை கொண்டு போயிருக்கார். திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் பயணிகள் உயிர் தான் முக்கியம் சொல்லி அப்படியே வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி பயணிகள் எல்லாம் காப்பாத்திட்டு அவரும் ஓரளவுக்கு இதாயிட்டார். எது எப்படியா இருந்தாலும் நாம மற்றவங்க மேல காட்டுற அக்கறை இருக்குல்ல, அதுதாங்க செம்ம சீன். இப்போ இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சொர்க்கத்தை எங்கேயான்னு கேட்டீங்கல்ல, நேராக திருப்பியும் சிவகங்கைக்கு தான் கூட்டு போகிறோம். இங்கே மீன்பிடி திருவிழாவே சிவகங்கையில் இன்னொரு இடத்துல மீன்பிடி திருவிழா. ஏகத்துக்கு உள்ள இறங்கி தருக்கு புருக்குன்னு அடிச்சு பிடிச்சி மீனை பிடிச்சா அடேங்கப்பா எல்லார் வீட்லையும் கமகமன்னு மணக்கிறது தான் கேட்குது. அந்த மணக்கிற இடம் தான் சொர்க்கம்காக. வாங்க பார்ப்போம். சொர்க்கத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. நாம ஒரு இடத்தை பார்த்துருப்போம், அது அப்படியே ரொம்ப நாளாக கண்டுக்காமலே இருந்திருக்கும். திடீர்னு அதை ரொம்ப ரெடி பண்ணி அப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஒன்று காட்டும். அடங்கப்பா, நாம முன்னாடி பார்த்த இடமா இது அப்படின்னு யோசிப்போம்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான், அதுவும் குறிப்பா சென்னைக்குள்ள வாங்க டர்ன்னு ஒரு சுத்துவோம். எப்படி சொல்லிக்கின்னு இப்படி நம்ம சொர்க்கத்தை காட்டிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, 24 மணி நேரம் பத்த மாட்டேங்கி 28 மணி நேரம் ஆக்குனா நல்லா இருக்குவேன்னு சில பேர் யோசிக்காங்க. எந்திரத்தனமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க, வேலை 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 வேலைன்னு. இந்த நேரத்தில் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டவங்க அதில் சில பேர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாருங்க பதில, எங்கெங்கே நாமெல்லாம் யோகா பண்ணி அடப்போங்கன்ற மாதிரி அவங்க பதில் இருந்தது. வாங்க பார்ப்போம்.
பார்ப்போம். மெயினாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது சார். காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணோம்னா நம்ம அன்னைக்கு பொழுதுபோல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த ஒரு ரீசனுக்காகவே டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது எனக்கு வழக்கமாக இருக்குது சார். வாக்கிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி தான் சார் ஆகணும். ஃபேமிலி லைஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கான ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராமல் நம்மளும் நம்ம பாடியை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் சார். உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் அரை மணி நேரம் நடக்கிறேன். அதோட உணவில் மிகுந்த கட்டுப்பாடுகளை நான் கையாளுகிறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டைம் இல்லை. நம்ம உழைப்பு இது மட்டும் இருந்தால் போதும். அது ஒன்று நல்லா செஞ்சுட்டு வந்தால் சரி, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இங்கே டியூட்டி பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது. அதனால் நம்ம சாப்பாட்டை வந்து லெவல் பண்ணிக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. ஆனால் வேலை செய்கிற டெய்லி ரன்னிங் மாதிரி நடந்துட்டு நேரம் ஒரு நாளைக்கு மொபைல் யூஸ் பண்ணுறோம், போன வாரம் நம்மளுக்கு தினமும் சாப்பிட்றது குளிக்கிற மாதிரி தினமும் ஒரு 1/2 மணி நேரம் நேரம் ஒதுக்கினா நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம ஃபியூச்சருக்கும் நல்லது. நேரம் இல்லைங்க, நம்ம டெய்லியும் வேலைக்கு போகிறோம், அவசரம் கிளம்புறோம், போகிறோம், வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். அதனால் பயிற்சி இதுக்கெலாம் இது இல்லை. நம்ம வீட்டு வேலை பார்க்குறதும் மற்ற கிளம்பி போகிறது தான் உடற்பயிற்சியாக நாங்கள் நினைக்கிறோம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லையா, இருந்தாலும் நம்ம நீண்ட நாள் வாழணும்னா பயிற்சி செஞ்சால் தான் வாழ முடியும். இருக்கிற நோயெல்லாம் அப்போ தான் விடணும் போட முடியும். அதனால் அவசியமாக இப்போ பயிற்சி செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கத்தாயே வேணும். உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை ஜோலி. அதனால் இயற்கை உணவை சாப்பிட்றோம். இந்த துரித உணவை விட்டுட்டு இயற்கை உணவை சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கணும். காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது, சூப்பர் பிரெயின் யோகா பண்ணுறது, அது போக வீட்டில் போயுமே நம்மளால் முடிஞ்ச ஒரு ஈவினிங் நம்மளால் முடிஞ்ச ஒரு யோகா தடாசனா ஸோ எதனாலும் பண்ணலாம். ஸோ நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். நேரம் இல்லை, நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தினமும் நமக்காக ஒதுக்கி தான் ஆகணும். அதை செஞ்சோன்னா தான் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும். அடுத்து நாம நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். இந்த புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதல் வருகையை திறந்து வச்சாள்னா அதில் சில பல விஷயங்களை எடுத்து விட்டுருக்காங்க. வாங்க முதல்ல அது என்னன்னு பார்த்துருவோம். திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் சொன்னா அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டுடுவாங்க. நாம உருவாக்கின கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்காம விட்டு விடுவாங்க. அப்படி கவனிப்பார் இல்லாம இருந்த இந்த வள்ளுவர் கோட்டத்தை இப்போ புதுப்பிச்சு மீட்டெடுத்திருக்கிறோம். புது பொலிவோடு மீட்டெடுத்திருக்கிறோம். இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தால தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லாரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. அடுத்து நம்ம ஆளுநர் RN ரவி ஐயா இருக்காங்கல்ல, அவங்க இந்த வேல் திருவிழாவுக்காக இந்த 6 படை வீடு அமைப்பை ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அதை போய் பார்த்து மனமுருக வேண்டி எப்பா முருகான்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடே இந்த முருகன் தாயான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காரு. வாங்க இதை முதல்ல பார்த்துருவோம். Lord Murugan is our supreme Lord. He is our identity. Without this, we are nobody. It is above politics. It is about who we are. He is our cultural identity. He defines Bharat and Bharatiya. அடுத்து நம்ம EPS ஐயா வந்தாங்க. ஐயா, இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த அமித்ஷா ஐயா ஆங்கில அவமானம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுனதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அதாவது தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசியிருக்காருன்னு போட்டாரே ஒரு போடு. EPS ஐயானா EPS ஐயா தான். தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்காரு. தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அடுத்து நம்ம துரை வைகோ ஐயா ஒரு விஷயத்தை ரொம்ப அபரிமிதமாக சொல்லியிருக்கார். நான் கோயிலுக்கெல்லாம் போவேன்யா, சாமியை கும்பிடுவோம்யா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியலுக்குள்ள மதத்தை கலக்கப்படாது, அது ஒத்துக்க மாட்டாங்க மக்களே. ஆமாம், அங்கே நாம பிறகு என்னென்ன ஆகி போகும். அது போக நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசுறீங்க, ஹிந்தியை கற்றுக்க சொல்கிறீங்க, நாங்கள் இங்கிலீஷை கற்றுக்க சொல்கிறோம், ஏன் கற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டிருக்கார். அரசியல் வேறு, வழிபாடு வேறு, மதம் வேறு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் பிரிச்சதை மக்கள் பார்க்குறாங்க.
அரசியல்ல வந்து மதத்தை கலக்கிறது எந்த ஒரு தமிழ்நாட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு இல்லையா? இதற்கு பதில் வந்ததான் நான் கேட்கிறேன். நான் தமிழ்நாடு பாஜக தலைவர் கேளுங்க, நீங்க பிரஸ் கேளுங்க. நீங்க 3வது மொழியை கத்துக்கிற என்ன தவறு? இந்திய கத்துக்கிட்ட என்ன தவறு நான் கேட்கிறேன். ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க உங்க தலைவர் சொல்றாங்க, பாஜக தலைவர் சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில்? அடுத்து நம்ம விசிகால இருந்து ஒரு ஐயா வந்தாங்க, ரவிக்குமார் ஐயா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியாயமா தான் இருக்கு அவங்க சொல்றதோ அப்படின்னு மற்றவங்க யோசிக்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, அமித்ஷா ஆங்கிலம் வேணாம்காங்க. ஆனால் அவங்க பையன் என்ன ஒண்ணுதாங்க, ஆங்கிலேயர்கள் வச்சிருந்த விளையாட்டுக்கு பொறுப்புல இருக்காங்க, பெரிய பொறுப்புல. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்து மற்ற விஷயத்தை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க மட்டும் ஜெயிலண்ட் ஆகிட்டு இருப்பாங்களா, நம்மளை மட்டும் பண்ணக்கூடாதுன்னா என்னங்கய்யா அர்த்தம்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, வேற லெவலுங்க. திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த கூற்று ஏற்கத்தக்கதல்ல. இன்றைக்கே பலரும் அதை விமர்சிக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய மகன் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். கிரிக்கெட் விளையாட்டே ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய விளையாட்டு தான். அவர் உண்மையிலேயே ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலேயருடைய பண்பாட்டுக்கும் அவ்வளவு எதிராக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகனை அந்த பொறுப்பிலிருந்து விலகச் சொல்ல வேண்டும். அதை அவர் செய்தால் நாம் உண்மையிலேயே அவருக்கு ஆங்கில மொழி மீது அல்லது ஆங்கில பண்பாட்டின் மீதும் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து நம்ம எல்முருகன் ஐயா வந்தாங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுதான் கேட்டுக்கிடுங்க. தேர்தல் வரப்போகுது, திமுகவுக்கு தோத்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தொகுதி மறுசீரமைப்பு, கீழடி, அது இதுன்னு சம்மந்தமில்லாமல் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது எடுபடாது அப்படின்னு அவங்க ஒரு ஜோசியம் சொல்லியிருக்காங்க. எந்த ஜோசியம் எப்படி பழிக்கும்னு தெரியலப்பா. திமுகவினுடைய ஒவ்வொரு செயல்களும் கூட மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால திமுகவுக்கு வேற வழியிலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியில் போவதற்கான முயற்சி செய்யணும். ஆனால் மக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கிறார்கள். அடுத்து திமுகல இருந்து ஒரு முக்கியமான ஐயா, இளங்கோவன் ஐயா வந்தாங்க. இங்கே பாருங்க, தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே, ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து சொல்லிருங்க. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது, இப்போ இருக்கிற விஷயத்துக்கு எதுவும் ஆபத்து வராது, உறுதியாக சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். பதில் வரும், பார்ப்போம். அந்த 840 இதை உயர்த்தும் பொழுது தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை மிகவும் குறையும் என்பது வெளிப்படையான ஒன்று. இந்த கணக்கெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியும். ஏனென்றால் பொய் சொல்பவர்கள் எப்பொழுதுமே எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எல்லாவற்றிலும் பொய் சொல்வார்கள். மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உசாரா இருக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நேராக போய் நின்னோம். திருவள்ளூரில் டமால்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா, ஒரு பையன் 2 வீலரில் ஓட்டிகிட்டு வந்திருக்கான். எதுக்கு ஒரு டிராக்டர் வந்திருக்கு, மோதி பையன் அந்த இடத்துலையே இறந்துட்டாப்படி. விசாரித்து பார்த்தா அந்த பையனுக்கு 16 வயசான். ஐயா, வண்டி ஓட்டுறதே இப்போ இருக்கிற பசங்க தாறுமாறாக ஓட்டுறாங்க. அதுவும் 18 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கு வண்டி கொடுக்கக்கூடாதுங்கிற சட்டமே இருக்குது, பெற்றவங்களை தண்டிப்பாகன்னு. அதையும் மீறி பையன்கிட்ட வண்டி கொடுத்தா அது தப்பு இல்லையா? இப்போ உசுறு போச்சு, என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு இதை பார்த்தவங்களாது இனிமே பிள்ளைகளுக்கு வண்டியை கொடுக்காதீங்க. அழுதாலும் புரண்டாலும் கிடக்கட்டும்னு விடுங்க, அவ்வளோதான். ஒரு ஓட்டுநர் என்னன்னா, எனக்கு படபடப்பா வந்து எனக்கு என்ன அண்ணன் பரவாயில்ல, பயணிகளுடைய உயிரை காப்பாற்றுவேன்னு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டதும் பார்த்தோம். அங்கிட்டு பாருங்க, திருப்பூரில் ஒருத்தர், எனக்கு என் சந்தோஷம் தாயா முக்கியம், கப்புன்னு எடுத்து காதில் ஹெட்ஃபோனை சொருகிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு வண்டியை டர்ருப்பூர்னு ஓட்டி மக்களெல்லாம் உள்ள உசுரை கையில் முடிக்கிற மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கார் திருப்பூரில். இப்படியெல்லாம் பண்ணுனா எப்போ அப்படியே மக்களில் என்ன செய்வாங்க? அட போங்க கடிக்க.
அடுத்து பாருங்க, இந்த மும்பையில் பயங்கரமாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காமா. மழை பெஞ்சாலே சில நேரம் இந்த கரண்ட் கம்பி விழுகும், சில நேரம் மரம் விழுகும், அப்புறம் ரோட்டில் பள்ளம் விழுகும். இங்கே பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொத்தடின்னு விழுந்துருக்கு. நல்ல வேலை அங்கே ஆளுங்க யாரும் இல்லை. அதனால் இந்த மழை பெய்யும் போது தயவு செஞ்சு இந்த ஒதுங்கி நிற்கிறேன், ஓரமாக நிற்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி போய் இடத்துல போய் நிற்காதீங்க. குறிப்பாக கரண்ட் கம்பி போகிற இடத்துல நிற்காதீங்க, ஆபத்து. தர்பாரில் இது வரைக்கும் வந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததா? இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த தர்பாரில் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வழக்கம் போல் சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு ஆஃபீஸுக்கோ ஆஃபீஸிலேருந்து வீட்டுக்கோ பத்திரமா போயிட்டு வருவீங்கன்னு உங்கள் வீட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாட்டுக்கு சும்மா டர்ரு புருன்னு போய் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி அவங்கள பதப்பதைப்புக்கு உள்ளாக்காதீங்க. குறிப்பாக 18 இல்லைங்க, 20 வயசுக்கு கீழே இருக்கிற பையங்களுக்கு வண்டியை கொடுக்காதீங்க. லைசன்ஸ் எடுத்துட்டு அந்த பையன் நல்லா ஓட்டுறான் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும் வண்டியை கொடுங்க. இல்லைன்னா கொடுக்காதீங்க. அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி. அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.